ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான். இன்றைக்கி ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அவர் என்ன சொன்னாலும் உண்மை இல்லை. அவள் என்ன சொன்னாலும் அது உண்மையே இருக்காதுப்பா, அவள் போய் தான் பேசுவாள், அவள் எது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வீக்லேயோ இல்லை ஃப்ரெண்டுக்குள்ளேயோ நம்ம கான்வர்சேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அவள் சொல்கிறது எதுவுமே கேட்காது, அவள் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை, அவன் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? வாட் எவர் ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூ. ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூனா அவன் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை. ஸோ வாட் எவர் அவன் எது சொன்னாலும் உண்மை இல்லை. வாட் எவர் ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூ. வாட் எவர் ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூ. அவர் என்ன சொன்னாலும் உண்மை இல்லை. அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் அவங்க எது சொன்னாலும் உண்மையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஐ நோ தெம் வெரி வெல். ஐ நோ தெம் வெரி வெல். அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஐ நோ தெம் வெரி வெல். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எப்போதும் மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பான். அவன் எப்போ பாரு மற்றவங்களை பற்றி குறை கூறிக்கிட்டே தான் இருப்பான், கரெக்டாக சொல்ல மாட்டான், குறைகள் மட்டும்தான் சொல்வான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். He is always complaining about others. அவன் எப்போ பாரு மற்றவங்களை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், குறைகளை கூறிக்கிட்டே தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். He is always complaining about others. He is always complaining about others. அவன் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பான். He is always complaining about others. So repeat once. Whatever he says is not true. அவர் என்ன சொன்னாலும் உண்மை இல்லை. அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். I know them very well. I know them very well. அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவன் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பான். அவன் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பான். He is always complaining about others. He is always complaining about others. அவன் எப்போதும் மற்றவர்களை பற்றி குறை கொண்டே இருப்பான். நெக்ஸ்ட்டு ஒன், நான் ஏன் உன்னை பற்றி புகார் செய்ய வேண்டும்? நான் எதுக்காக உங்களை பற்றி புகார் பண்ண வேண்டும்? எனக்கு புகார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யாராவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இப்போ நம்ம ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற 2 பேத்துக்கு நம்ம ஃபைட் எடுக்கோம், அப்போ நீ ஏன் என்னை பற்றி அவங்கள்ட்ட தப்பாக சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ நம்ம சொல்லலாம், நான் ஏன் உன்னை பற்றி தப்பாக சொல்லணும், உன்னை பற்றி நான் ஏன் புகார் பண்ண வேணும், உனக்கு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? Why should I complain about you? Why should I complain about you? நான் ஏன் உன்னை பற்றி புகார் செய்ய வேண்டும்? நான் ஏன் உன்னை பற்றி புகார் செய்ய வேண்டும்? Why should I complain about you? நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? அதாவது நான் இதுக்காக அதை பண்ண வேணும், எனக்கு அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் இதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். Why should I do that? நான் ஏன் செய்ய வேண்டும்? நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? Why should I do that? Why should I do that? நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? Why should I do that? நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? தேவையில்லாமல் என்னிடம் பேசாதீர்கள். இப்போது நீங்கள் என்கிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்க. Don't talk to me unnecessarily. Don't talk to me unnecessarily. நீங்கள் என்கிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நீங்கள் தேவையில்லாமல் என்னிடம் பேசாதீர்கள். Don't talk to me unnecessarily. என்னிடம் அப்படி பேசாத, நீ என்னிடலாம் அப்படி பேசாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என்னிடம் அப்படி பேசாதன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். Don't talk to me like that. Don't talk to me like that. என்கிட்ட அப்படி பேசாதீங்க. இப்போ சில பேர் அவங்கள பற்றி நம்மக்கிட்ட தப்பாக சொல்லுவாங்க, நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட தப்பாக சொல்லுவாங்க, நம்மக்கிட்டே நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, அவங்கக்கிட்டே நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், Don't talk to me like that. என்னிடம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். Why should I complain about you? Why should I complain about you? நான் ஏன் உன்னை பற்றி புகார் செய்ய வேண்டும்? நான் ஏன் உன்னை பற்றி புகார் செய்ய வேண்டும்?
why should I do that? நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? why should I do that? நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? don't talk to me unnecessarily. தேவையில்லாமல் என்னிடம் பேசாதீர்கள். don't talk to me unnecessarily. தேவையில்லாமல் என்னிடம் பேசாதீர்கள். என்னிடம் அப்படி பேசாதே. don't talk to me like that. don't talk to me like that. நெக்ஸ்ட்டு ஒன், நான் என்ன செய்ய வேண்டும், இப்போ நான் என்ன பண்ண வேணும், ஏதாவது எனக்கு ஒரு வேலையை சொல்லுங்கள், இல்லை இப்போ நான் வேறு என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அப்போ நம்ம எப்படி கேட்குறது? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் ஐ டூ? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்ய வேண்டும். இந்த வேலை நீங்கள் அப்புறமா செய்ய. டூ இட் லேட்டர், அது அப்புறமா செய். இப்போ இதை செய்ய வேண்டாம், அந்த வேலையை நீங்கள் அப்புறமா செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அப்புறமா செய், அது அப்புறமா செய். டூ இட் லேட்டர், டூ இட் லேட்டர், அது அப்புறமா செய். இப்போது சொல்லி பயனில்லை, நான் அந்த வேலையை செய்ய போகிறேன், நீங்கள் இப்போ சொல்லி எந்த யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. நோ யூஸ் டெல்லிங் இட் நவ், நோ யூஸ் டெல்லிங் இட் நவ், அதாவது இப்போது சொல்லி பயனில்லை. நோ யூஸ் பயனில்லை, நோ யூஸ் டெல்லிங் இட் நவ், இப்பொழுது சொல்லி பயனில்லை. நீங்கள் எதுக்கு இப்போ சொல்கிறீங்க, இப்போ சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். வாட் ஷுட் ஐ டூ? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்ய வேண்டும், அது அப்புறமா செய். டூ இட் லேட்டர், டூ இட் லேட்டர், அது அப்புறமா செய். இப்போது சொல்லி பயனில்லை, இப்போது சொல்லி பயனில்லை. நோ யூஸ் டெல்லிங் இட் நவ், நோ யூஸ் டெல்லிங் இட் நவ், இப்பொழுது சொல்லி பயனில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் 47 வரைக்கும் அப்லோடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட் சென்டென்சஸ், கான்வர்சேஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கோம். போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.